சுவையான பருப்பு ரசம் செய்வது எப்படி? வாங்க வீடியோக்குள்ள போவோம். முதலில் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை மற்றும் தக்காளியை போட்டு வதக்க வேண்டும். இப்பொழுது சிறிதளவு பெருங்காயம், உப்பு, மஞ்சத்தூள் மற்றும் கிரீன் சில்லிஸை போட்டு வதக்கலை தொடர வேண்டும். வதக்கல் செய்துவிட்டு சிறிதளவு சாம்பார் பொடியை போடுங்கள். சாம்பார் பொடிக்கு ரெசிபி போடுங்க டூட்லாம் கேட்காதீங்க, கடைக்கு போனாலே கிடைக்கும். இப்பொழுது புளி கரைத்த தண்ணீரை ஊற்றிவிட்டு புளி இல்லா நார்மல் தண்ணீரையும் சேர்க்க வேண்டும். ஓகே, இன்றைய பாடல் டைம் வந்து விட்டது. ரெடி ஆப். துவரம் பருப்பு தண்ணில ஊற வச்சு மிக்சரை போட்டு மசிய விட்டு பருப்பு தண்ணீரை ஊத்தி விட்டு ரசப்பொடி போட்டு விடு. எஸ், இவையெல்லாம் சேர்த்து மிக்ஸ் செய்து வெல்லம் மற்றும் கொத்தமல்லி தூவினால் சுவையான பருப்பு ரசம் ரெடி. இந்த ரெசிபியை செய்து சுவைத்து மகிழுங்கள். ஹேவ் ஃபன் கைஸ். ஓகே பாய்.